நேர்களே, மொழி மற்றும் சொற்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் தமிழ் மொழியில் கோ என்ற இடத்தில் தொடங்கும் சொற்களின் பரிணாம வளர்ச்சி மற்றும் சொல் பதிவு குறித்த வரலாற்று தகவல்களை நமக்கு தருகிறார் வரலாற்று அறிஞர் பூங்குன்றன். கொஞ்சம் தமிழ் பார்க்கடல் என்றால் எழுத்துக்கள் அமுதாகும் இவ்வுலகில். வணக்கம். இந்த மொழியை பற்றியும் இந்த மொழியில் இருக்கிற சொற்களையும் பற்றிய அது வரலாறு தன்மையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த நிலத்தை பொறுத்தவரையில் ஒன்று உழவு, அடுத்தது கால்நடை வளர்த்தல் அல்லது கடல் நீர் நிலை சார்ந்து மீன்பிடித்தல். இந்த மூன்று தான் அடிப்படை தொழிலாக இருந்தது என்று கூறுவார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த வான அறிவு, வானியல் அறிவும் முகாமையாக இருந்தது. எந்த நாளில் மழை பெய்யும், எந்த நாளில் விளைச்சல் கொடுக்கணும், எந்த நாளில் நம்ம வெளியில் போகணும், ஆடு மாடுகள்லாம் வைத்து வெளியில் போகணும், இப்படிலாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பருவநிலைகள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. நமக்கு முதல்ல உழவு பற்றிய அறிவு தோன்றி இருக்கிறதுக்கு முன்பு கால்நடைகள் தான் வேட்டையாடுதல், அதை வேட்டையாடி செல்லுதல், அதை பிடித்து கொண்டு வந்து வீட்டில் வளர்த்தல், இந்த போல செய்திகள் தான் இருந்தது. இப்பொழுது நமக்கு கோ என்ற சொல் பழையஞ்சொல். அது கோ என்றால் மாடு. மாடு என்றாலே செல்வம் என்று பொருள். திருக்குறள்லாம் மாடல்ல மற்ற பிற, மாடுங்கிறது செல்வத்தை சொல்லுவதாக இருந்தது. மாட்டுக்கும் மனிதனுக்கும் நிறைய உறவு இருந்தது. அதை வச்சு தான் உழவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த மேலே இருக்கிறத மாட்டுக்கு போடுவான், கதிரை எடுத்து இவன் சாப்பிடுவான், இவனுக்கும் உணவு மாட்டுக்கும் உணவு, அது போடுகிற சாணம் அதெல்லாம் ஏறுவாக இருந்தது. இப்படி இந்த மாட்டுக்கு கோ என்ற ஒரு சொல் இருந்தது. இந்த கோ என்ற சொல் தமிழ்நாட்டில் பரவலாக அந்த கோ பெயருக்கெல்லாம் கூட, ஊர் பெயருக்கெல்லாம் கூட கோ என்ற முன்னோட்டுகள் வருகிறது போல இருந்தது. இதனுடைய அடிப்படையில் அந்த ஆனால் மாடை உணவாக பயன்படுத்துகிறது என்பது இல்லை, அதிகமாக இருந்ததாக தெரியல. இருந்திருக்கலாம், எங்கேயாவது இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாகரிகம் வளர்ந்த பிறகு மாடை உணவுக்காக பயன்படுத்துகிறது, அடிமாடாக பயன்படுத்துகிறது என்பதெல்லாம் இல்லை. அதில் கிடைக்கிற, அதுக்கு உணவு போட்டுட்டு அதில் கிடைக்கிற பால், தயிர், இந்த செய்திகள் தான், இதுதான் பயன்படுத்தப்படுகிறதாக இருந்தது. இந்த கோ என்பது இன்னைக்கு பரவலாக இன்றைக்கு சென்னையில் ஒரு இடம், அது பேருந்து கிளம்புகிற இடம், அது கோவன்பேடு, கோவன்பேடு, கோயம்பேடுன்னு பயன்படுத்தினா அது மாடுகள் நிறைந்த, தொழுவங்கள் நிறைந்த இடம். தொழுவுங்கிறதே தோன்னு பயன்படுத்துகிறது எல்லாமே மாடு. தொழுதூர் அப்படின்னா அது தொழு இருந்ததாக ஒரு குறிப்பும் இருக்கிறது. தொழுதல் என்கிற ஒரு பொருள் இல்லை, தொழுவும் இருக்கிறதாக ஒரு பொருள். அதே போல் கோயம்புத்தூருங்கிற ஒரு கோவன்புத்தூர் தான், அது பழைய பெயரில் கோவன்புத்தூர். மாடுகள் நிறைந்த இடம் என்கிறதெல்லாம் பெரிய ஊராக, இன்றைக்கு பெரிய ஊர்களாக இருந்தது. அன்றைக்கு மாந்தர்கள் கூடி வாழ்ந்த இடமா இருந்தது தான் இன்றைக்கு பெரிய அளவில் பெரிய ஊர்களாக இருக்குது. தாம்பு என்பது மாட்டை கட்டக்கூடிய ஒரு கயிறு. இந்த தாம்பை ஒரு பெரிய இடத்துல தாம்புகள் நிறைந்த கட்டி வைத்திருப்பாங்க. அதனுடைய ஒரு முனை ஒரு இடத்துல கட்டியிருக்கும், அதை மாட்டுக்கு இன்னொரு முனையை எடுத்து மாட்டில் கட்டி விடுப்பார்கள். அது தாம்பு அணி. தாம்பு அணி தாவணி என்கிற பொருளில் இன்றைக்கு மதுரையில் பெரிய பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணின்னு ஒரு பேர். மாடு இருக்கிற தாம்பு அணி இருக்கிற ஒரு இடம் என்கிற மாட்டுத்தாவணி, தாவடம் அப்படிங்கிற சொல்லெல்லாம் ஒரு தளம்ங்கிற ஒரு பொருளில் தான் வருது. இன்றைக்கி மாட்டுத்தாவணின்னா பொருளே புரியாது. என்ன மாட்டுத்தாவணி? நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவர்களுக்கு, மதுரைக்கு போனவர்களுக்கு அப்படி தெரியும். இப்படி பரவலாக மாடு தொடர்பாக கால்நடையை இங்கு அடிப்படையாக தொழிலாக வைத்தார்கள் என்கிற சொற்கள் இதில் பதிந்திருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த கோ என்பது மாடு. அந்த மாடை நிறைய வளர்த்திருக்கிறார்கள், கால்நடையில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், இதை ஒரு தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த சொற்கள் எல்லாம் இருக்கிறது.
என்பதை பார்க்கிறோம். மேலும் பல செய்திகளை அடுத்த சந்திப்பில் பார்க்கலாம். வணக்கம். கொஞ்சும் தமிழ் பார்க்கடல் என்றால் எழுத்துக்கள் அமுதாகும் இவ்வுலகில்